நம்ம இன்னைக்கு பால் கொழுக்கட்டை எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். இது என்னுடைய மோஸ்ட் ஃபேவரட்டான ரெசிபி. இது ரொம்பவே டேஸ்டியா இருக்கும். முக்கியமா குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது ஹெல்தியான ஸ்நாக் ஆப்ஷனாகவும் இருக்கும். எல்லாருக்குமே இது ரொம்ப பிடிக்கும். வீட்டில் இருக்க பெரியவங்கலேருந்து சின்னவங்க வரைக்கும் எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோ சுவையாக இருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நம்ம கொழுக்கட்டை மாவு தயார் பண்ணணும். அதுக்கு ஒரு கடாயில் 2.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நீங்கள் மெஷரிங் கப் தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை, வீட்டில் இருக்க ஏதாவது ஒரு கிளாஸ் இல்லைன்னா கப் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் எந்த கப்பில் தண்ணி எடுக்கிறீங்களோ அதே கப்பில் மற்ற எல்லா இன்க்ரீடியண்ட்டும் அளந்து எடுத்துக்கோங்க. இப்போது 2.5 கப் தண்ணி சேர்த்தாச்சு. இதை நல்லா சூடுபடுத்திக்கோங்க. இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு ரொம்ப சேர்த்துட வேண்டாம், சுவைக்கேற்ப சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் நெய்யும் சேர்த்துக்கோங்க. நெய்க்கு பதிலாக நீங்கள் எண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். லேசாக கொதி வர ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறமா இது கூட 2 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. நீங்கள் கடையில் வாங்கின பச்சரிசி மாவு யூஸ் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா வீட்டில் இருக்க பச்சரிசி மாவு யூஸ் பண்ணலாம். இடியாப்ப மாவு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த அளவு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை முழுமையாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நம்ம வேக வச்சு கொழுக்கட்டை பண்ணும்போது கொழுக்கட்டைகள் கரைஞ்சி போகாமல் இருக்கும். வீட்லேயே எப்படி இடியாப்ப மாவு செய்கிறதுன்னு நான் ஏற்கனவே ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, வேணால் செக் பண்ணி பாருங்கள். அந்த மாவு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது ரொம்ப ப்ராப்பராக மிக்ஸ் பண்ணணும்லாம் அவசியம் கிடையாது. இந்த மாதிரி நீங்கள் அமுத்தி வச்சிங்கன்னாவே போதும். நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம இதை ப்ராப்பராக கலந்துக்கலாம். இந்த மாதிரி அமுத்தி வச்சதுக்கப்புறமா மூடி போட்டு மூடிட்டு முழுமையாக ஆறுறது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். கொஞ்சம் கூட சூடு இருக்கக்கூடாது. இப்போ முழுமையாக ஆறிடுச்சு. மாவு பாருங்கள் எந்தளவுக்கு சாஃப்டாக இருக்குது, நல்லா வெந்திருக்கு. இப்போ இதை நம்ம கலந்து எடுத்துக்கலாம். நல்லா பிசைஞ்சிட்டு சாஃப்டான கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வந்துடுங்க. இதை ஒரு அகலமான பாத்திரத்துக்கு மாற்றிட்டு இந்த மாதிரி உடச்சி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா பிசைறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள். தேவைப்பட்டதுன்னா கொஞ்சமாக தண்ணியோ இல்லைன்னா மாவோ சேர்த்து கூட நீங்கள் பிசைஞ்சிக்கலாம். நல்ல அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சிக்கணும். அப்போ தான் நம்ம கொழுக்கட்டை உருட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி நம்ம பாலில் சேர்க்கும்போது பிரிஞ்சு போகாமல் இருக்கும். நம்ம சப்பாத்திக்கெலாம் மாவு பிசைவோம்ல, அந்த மாதிரி பிசைஞ்சிக்கணும். பாருங்கள் மாவு எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது. இப்போ இதிலிருந்து நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி கூட நம்ம பால் கொழுக்கட்டை செய்யலாம். அப்படி இல்லைன்னா நான் சொல்லியிருக்க மெத்தடில் கூட நீங்கள் பண்ணலாம். லேசாக வர மாவு தூவிட்டு, அதாவது அரிசி மாவு தூவிட்டு நல்லா இது போல் உருட்டிக்கோங்க. இப்போ ஒரு சிசர் எடுத்துக்கோங்க. இது வந்து நல்லா க்ளீனான சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுற சிசர். நம்ம நார்மலாக எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுற சிசர் யூஸ் பண்ணக்கூடாது. சிசரில் கொஞ்சமாக அரிசி மாவு தடவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம இதை திரட்டிக்கணும். இதுக்கு நம்ம கையில் எடுத்தே திரட்டிக்கலான்னு உங்களுக்கு தோணும். ஆனால் இந்த அளவுக்கு சின்னதாக நம்மளால் திரட்ட முடியாது. கையில் எடுத்து திரட்டும் போது கண்டிப்பாக பெரிய பெரிய பீசஸாக வந்துடும். உங்களுக்கு இந்த ஷேப்புக்கு பண்ண விருப்பம் இல்லைன்னா ரவுண்ட் ஷேப்பில் உருட்டிட்டு கூட நீங்கள் செய்யலாம். இதுக்கு முன்னாடியே நிறைய டைப் ஆஃப் பால் கொழுக்கட்டை ரெசிபீஸ் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதையும் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பாருங்கள் இந்த மாதிரி நம்ம திரட்டி வச்சிடலாம். நம்ம கட் பண்ண பீசஸ் இருக்குல்ல, அதை இது போல் திரட்டிக்கணும். 2-3 பேர் சேர்ந்து பண்ணோன்னா ஈஸியாக பண்ணிடலாம். நான் மட்டும்தான் செஞ்சுருக்கேன். எனக்கே இது ரொம்ப ஈஸியாக தான் இருந்தது.
பாருங்கள், இந்த மாதிரி திரட்டிட்டு இது போல் வச்சுருங்க. இந்த மாவு ரொம்ப வெந்துட்டதுனால இது ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும், உடஞ்சி போகாமவும் இருக்கும். நீங்கள் பெரிய உருண்டையாக உருட்டி கட் பண்ணுறதை விட இது போல் சின்ன உருண்டையாக உருட்டிட்டு அதுக்கப்புறமா சிசர் வச்சு கட் பண்ணும்போது இனிமேல் ரொம்ப ஈஸியாக இருக்கும். கையில் கொஞ்சமாக மாவு தடவிக்கோங்க. அதுக்கப்புறமா சின்ன உருண்டையை எடுத்து இது போல் உருட்டிக்கோங்க. சிசர்லேயும் அப்பப்போ மாவு தடவிக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு ஒட்டாமல் கட் பண்ண முடியும். இப்போ நான் கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். பாருங்கள், இப்போ எவ்வளோ ஈஸியாக கட் பண்ண முடியுது. நீங்கள் செஞ்சு பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும், இந்த மாதிரி பண்ணும்போது வேலை ரொம்ப சுலபமாகவும் சீக்கிரமாகவும் முடியும். பால் கொழுக்கட்டையில் ரொம்ப கஷ்டமான வேலையே இந்த கொழுக்கட்டை திரட்டுறது தான். ஆனால் இந்த மாதிரி சிசர் மெத்தட் யூஸ் பண்ணி பாருங்கள், அடிக்கடி செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. அவ்வளோ ஈஸியாக இருக்கும். ஓகே, இதே போல் இருக்க மாவுலெல்லாம் நம்ம கொழுக்கட்டைகள் செஞ்சு வச்சிடலாம். பாருங்கள், கொழுக்கட்டைகள் செஞ்சாச்சு. இது ஒரு பிளேட்டில் வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு கடாயில் 1.5 லிட்டர் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்க்காத கெட்டியான பால் சேர்த்துக்கோங்க. பால் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கொழுக்கட்டைகளை உள்ளே சேர்த்துருங்க. பால் சூடாகிறதுக்கு முன்னாடி சேர்த்துடக்கூடாது கண்டிப்பாக. இடையிடையில் பாலை இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு பால் நல்லா பொங்கி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். பால் நல்லா பொங்கி வந்ததுக்கப்புறமா ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி கொழுக்கட்டைகளை சேர்த்துருங்க. சேர்த்துட்டு லேசாக இது போல் கரண்டி வச்சு கிளறி விடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி. அடிக்கடி கரண்டி யூஸ் பண்ணக்கூடாது. ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கோங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறமா 1/2 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கோங்க. நீங்கள் வெல்லம்க்கு பதிலாக நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா நார்மல் சர்க்கரை கூட யூஸ் பண்ணலாம். நான் 1/2 கப் வெல்லம் சேர்த்துருக்கேன். கூடவே இன்னும் நல்லா தித்திப்பாக இருக்கிறதுக்காக 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருக்கேன். நீங்கள் முழுமையாக சர்க்கரையில் பண்ணலாம், இல்லை முழுமையாக வெல்லத்துலேயும் பண்ணலாம். சேர்த்துட்டு சர்க்கரை முழுமையாக கரையிறது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இடையிடையில் இது போல் கலந்துகிட்டே இருக்கணும், இல்லைன்னா மாவு அடியில் ஒட்ட ஆரம்பிச்சிடும். இந்த பால் நல்லா குறைஞ்சிட்டு நல்ல திக்கான கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நம்ம லோ ஃப்ளேம்லேயே வச்சு வேக வச்சுக்கணும். இப்போ பாருங்கள், பால் நல்லா திக்காயிருச்சு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. நான் 2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. பால் எந்த அளவுக்கு திக்காக விடுறோமோ அந்த அளவுக்கு பால் கொழுக்கட்டை ரொம்ப டேஸ்டியாக ஒரு ரிச்சான டேஸ்ட்டில் இருக்கும். ஏலக்காய் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. கலருக்காக நீங்கள் கொஞ்சமாக குங்குமப்பூ கூட சேர்த்துக்கலாம். நான் 1 பிஞ்ச் அளவுக்கு குங்குமப்பூ சேர்த்துருக்கேன். குங்குமப்பூ ஆப்ஷனல், உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். அடுத்து இது கூட 1/2 கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க. நான் கடையில் வாங்கின டெசிகேட்டட் கோகனட் பவுடர் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் நார்மல் துருவின தேங்காய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அவ்வளோதான், டேஸ்டியான பால் கொழுக்கட்டை சூப்பராக தயாராகிருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை சர்வ் பண்ணிடலாம். சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பால் கொழுக்கட்டை எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுல? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.